தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வாரத்திலும் கூட முதலாம் நாளிலே தேவ சமூகத்தில் வந்து தேவனை துதிக்க, தேவ வசனங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். இந்த 8ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எதை குறித்து அவர் சொல்லுகிறார் என்றால், வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். அந்த விடுதலையை யார் விடுதலையாக்குவார்? என்னை யார் விடுதலையாக்குவார் என்று இங்கே 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்கான பதில்தான் இந்த 8ஆம் அதிகாரம். இந்த 8ஆம் அதிகாரத்தில் விடுதலையை குறித்து பார்க்கிறோம். விடுதலை இங்கே 7ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக நாம் பார்ப்போமே ஆனால் நியாயப்பிரமாணத்தை குறித்து பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தினாலே என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது, அதிகமாக நியாயப்பிரமாணத்தை குறித்து இதில் பார்க்கிறோம். ஆனால் 8ஆம் அதிகாரத்தில் ஆவியின் பிரமாணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆவியின் பிரமாணம் வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஆவியின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஆவியின் பிரமாணம் 7ஆம் அதிகாரத்திலே நியாய பிரமாணத்தை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் 8ஆம் அதிகாரத்திலே ஆவியின் பிரமாணம். 7ஆம் அதிகாரத்திலே யார் என்னை விடுதலையாக்குவார்? எனக்கு விடுதலை வேண்டும், யார் என்னை விடுதலையாக்குவார் என்ற கேள்வி கேட்கிறார். 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு ஆவியினாலே விடுதலையை தருகிறார். பரிசுத்த ஆவியினாலே நமக்கு விடுதலையை தருகிறார். விடுதலை மாத்திரமல்ல, 8ஆம் அதிகாரத்தினோட 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். விடுதலை மாத்திரமல்ல, அந்த விடுதலையின் மூலமாக நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். பாவம் நம்மை தோல்விக்கு நேராய் நடத்தினது. ஆனால் ஆவியின் பிரமாணம் நம்மை ஜெயிக்கிறவர்களாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு விடுதலையை அது தருகிறது. இந்த அதிகாரத்திலே நாம் இந்த அதிகாரம் முழுவதும் நாம் படித்து பார்ப்போமே ஆனால், இந்த அதிகாரத்தில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். 19 முறை ஆவியானவரை குறித்து அங்கு குறிப்பிடப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறதான வேத வசனம் தேவனுடைய ஆவி. இப்படி ஆவியானவரை குறித்து 19 முறை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஆவியானவர் நம்மை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். ஆவியின் பிரமாணம் நம்மை விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. எதிலிருந்து நமக்கு விடுதலையை தருகிறது? அதை தான் இந்த 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 4 காரியங்களிலே ஆண்டவர் ஆவியினாலே நமக்கு விடுதலையை கட்டளையிடுகிறார். முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். முதல் 4 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்குகின்றேன். என்னை விடுதலையாக்குகிறது. ஆக்கினை தீர்ப்பு இல்லை, எனக்கு விடுதலையை அது தருகிறது. வாசிக்கலாம் 3ஆம் வசனம். அப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி
ஹல்லேலூயா. முதலாவதாக ஆவியானவர், ஆவியின் பிரமாணம் நமக்கு என்ன செய்கிறது என்றால் நமக்கு ஒரு விடுதலையை தருகிறது. ஹல்லேலூயா. எதிலிருந்து விடுதலை என்றால் நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை. நியாய பிரமாணம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்குகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை. 4ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனம் திரும்பவும் வாசிக்கலாமே. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார் அப்படின்னு போடப்பட்டிருக்குல்ல. நீங்க மூல மொழியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம் நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகள், நாம் செய்ய வேண்டிய நிபந்தனைகள் எதுவும் இல்லை என்று போடப்பட்டிருக்கிறது. ஆவியின் பிரமாணத்திலே ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருகிறார். நியாய பிரமாணத்தில் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டாயம் உண்டு. ஆனால் இங்கே எனக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆவியின் பிரமாணம் எனக்கு என்ன செய்கிறது என்றால் அது எனக்கு விடுதலையை தருகிறது. 2ஆம் வசனத்தை திரும்பவும் வாசிக்கலாம். 2ஆம் வசனம், இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஜீவனுடைய ஆவி, இந்த ஆவியின் பிரமாணம் எனக்கு ஜீவனை கொடுக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவி எனக்கு ஜீவனை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. ஆவி என்னை உயிர்ப்பிக்கிறது. நியாயப்பிரமாணம் எழுத்து, அந்த எழுத்து என்னை கொல்லுகிறது. ஆனால் இந்த ஆவியின் பிரமாணம், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த தேவ ஆவியானவர் எனக்குள்ளே ஒரு ஜீவனை கொடுக்கிறார், எனக்குள்ளே ஒரு விடுதலையை தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னப்பா ஆவியானவர் செய்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த ஆவியானவர், ஆவியின் பிரமாணம் என்ன செய்கிறது என்றால் எனக்கு நியாய பிரமாணத்திலிருந்து, சட்ட திட்டங்களிலிருந்து எனக்கு விடுதலையை தருகிறது, எனக்கு ஜீவனை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 5ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போமே. ஆனால் 5ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போமே. ஆனால் அங்கே ஒரு விடுதலையை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான பகை. வாசிங்க. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இப்போ இரண்டாவதாக அங்க நடக்கிறதான எதிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருகிறார் என்றால், மனுஷன் என்ன பண்றான்னா ஆண்டவரோட போர் செய்யறான். அங்க போடப்பட்டிருக்கிறது 7ஆம் வசனம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனோடு பகை ஏற்பட்டு தேவனுக்கு விரோதமாக அவன் போர் செய்கிறான். தேவனோடு போர் செய்தா யார் தோத்து போயிடுவா? நம்ம தான் தோத்து போவோம். இப்போ மனுஷன் தேவனோடு போர் செய்கிறான், அது நல்லா தெரியும் யார் தோல்வி, நம்ம தான் தோத்து போவோம். இப்படி தோல்வியை தேவனோடு போர் செய்து தோல்வியிலே இருக்கிறோம். இந்த தோல்வியிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருகிறார். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் நமக்கு விடுதலை தருகிறார். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்று. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு போர் செய்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவரோடு பகை ஏற்பட்டு ஆண்டவர்
ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் இருக்கிறோம். ஆவியானவர், இந்த ஆவியின் பிரமாணம் எனக்கு என்ன செய்கிறது என்றால், அவரோடு எனக்கு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதானே ஒரு புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. நம்மை ஸ்வீகார புத்திரராய் நம்மை மாற்றுகிறார். பகையிலிருந்து அல்லது பகை செய்து தோல்வி அடைந்திருக்கிறேனே, அந்த தோல்வியிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலையை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்தை திரும்பவும் வாசிக்கலாம். 8ஆம் வசனம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் அவங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் எதை செய்வார்கள்? அவங்களையே அவங்க என்ன பண்ணுவாங்க? சுயத்தை பிரியப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் ஆண்டவரை பிரியப்படுத்த மாட்டார்கள், தங்களுடைய சுயத்தை அவர்கள் பிரியப்படுத்துவர்களாக இருப்பார்கள். இப்ப ஆவியின் பிரமாணம் என்ன செய்கிறது என்றால், நான் சுயத்தை பிரியப்படுத்த மாட்டேன். நான் யாரை பிரியப்படுத்துவேன்? ஆண்டவரை நான் பிரியப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நான் சுயத்தையே பிரியப்படுத்தி 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 ஆண்டவரை பிரியப்படுத்த முயற்சித்து அதில் நான் தோல்வி அடைந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட தோல்வியில் இருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலையை தருகிறார். அந்த விடுதலையை நான் அனுபவித்தவனாக இப்ப நான் யாரை பிரியப்படுத்துகிறேன்? ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேன். அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறார். அந்த அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதானே அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நான் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறதான எல்லா நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அந்த அந்த நல்ல அந்த அப்பா பிதா அப்பாவுக்கும் அந்த மகனுக்கும் அங்க போடப்பட்டிருக்கிறது. நம்ம அவருக்கு அடாப்டட் சன், அந்த ஒரு உறவை அனுபவிக்க ஆண்டவர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமாய் இருந்ததான நாம் அதிலே தோல்வி அடைந்து விட்டோம். என்னையே நான் பிரியப்படுத்தி ஆண்டவரை பிரியப்படுத்த விட முடியாமல் தோல்வி அடைந்ததான நமக்கு ஆவியின் பிரமாணம் என்ன செய்கிறது என்றால், விடுதலையை தருகிறது. தோல்வியிலிருந்து விடுதலையை தந்து அந்த ஆண்டவருக்கு எனக்கும் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை ஸ்வீகார புத்திரராக அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிறதானே அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக பிரமாணத்தினின்று விடுதலை, பிரமாணத்தினின்று விடுதலை. இரண்டாவதாக தோல்வியிலிருந்து விடுதலை. மூன்றாவதாக வாசிக்கலாம் 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும். 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போமேயானால் வாசிக்கலாம். 18ஆம் வசனம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவர்களாலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஓகே, 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு வார்த்தையில சொன்னா அது தவித்து கொண்டிருக்கிறது. அது தவித்து கொண்டு ஒரு தவிப்பை அங்கே நாம் பார்க்கிறோம். தவித்து 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 அது சோர்வாய் காணப்படுகிறது. அங்கு சிருஷ்டியானது தவிப்பை பார்க்கிறோம். சிருஷ்டியினுடைய தவிப்பு, சிருஷ்டி எல்லாம் தவிக்கிறது ஒரு விடுதலைக்காக. தவித்து தவித்து அது என்ன ஆயிடுச்சுன்னா சோர்வில் இருக்கு. இப்போ அடுத்தது வாசிங்க, 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை 22ல இருந்து வாசிங்களேன். நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து வேதனைப்படுகிறது. அது தவித்து தவித்து
என்ன ஆயிடுச்சு? சோர்ந்து போயிடுச்சு. எப்படா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எப்ப எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு தவிப்பு. இது சர்வ சிருஷ்டிக்கும், சிருஷ்டி தவிக்கிறது. 23 வாசிங்க. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட, நாம் என்றால் விசுவாசிகளாக நாம் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சிருஷ்டி தவிக்கிறது, விசுவாசிகளாகிய நாம் தவிக்கிறோம். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? தவித்து தவித்து நான் சோர்ந்து போயிருக்கிறேனே, இந்த சோர்வில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்றோம்? தவிக்கிறோம். இப்படி சிருஷ்டி தவிக்கிறது, விசுவாசிகளாகிய நாம் தவிக்கிறோம். இப்ப ஆவியானவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா வாசிக்கலாம். 26 இருந்து வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் என்ன பண்றாருன்னா பெருமூச்சோட தவிக்கிறார். எப்படியாவது என் பிள்ளைக்கு, என்னுடைய விசுவாசிக்கு, என்ன நம்பி இருக்கிறானே அவனுக்கு நான் ஒரு விடுதலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரும் தவிக்கிறார். எதுக்கு அப்படின்னு சொன்னா பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்றாராம். எதுக்கு? எனக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தவித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? நான் சோர்ந்து போயிருக்கிறேனே, தவித்து தவித்து நான் சோர்ந்து போயிருக்கிறேனே, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறதானே தேவ ஜனமே, ஆவியானவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக அவருக்கு உங்களுக்குள்ளே இருந்து பெருமூச்சோடு உங்களுக்காக கிரியை செய்கிறார், உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையை கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல, தோல்வியிலிருந்து உங்களுக்கு விடுதலையை தருகிறார். மூன்றாவதாக சோர்விலிருந்து விடுதலை தருகிறார். தவித்து தவித்து சோர்வில் இருக்கிறதான உங்களுக்கு ஆண்டவர் ஆவியானவராலே விடுதலையை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 28 வரை 20 வாசிங்க. 28 வரைக்கும் வாசிங்க. 27 வாசிங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தனை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். அதுதான் 26லயும் பார்க்கிறோம். ஆவியானவர் எங்கிருந்து விண்ணப்பம் பண்றாரா? நமக்குள்ள இருந்து. இந்த ஆவியானவர் செய்கிறதான காரியம் என்னவென்றால், சோர்ந்து போயிருக்கிறேன், எனக்குள்ள இருந்து அந்த ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்கிறார். நான் ஒரு பலனை பெற்றுக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. அந்த சோர்விலிருந்து விடுதலையை நான் பெற்றுக் கொள்கிறேன். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவதற்கு நிறைய காரியம் உண்டு. இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்க பல முறை படிச்சு பாருங்க. இந்த ரோமர் புத்தகத்திலே இந்த 8ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம், மிக மிக முக்கியமான அதிகாரம். ஆவியானவரை குறித்து அங்க போடப்பட்டிருக்கு. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 31 39 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, 31ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே வாசிக்கலாம். 31 வாசிங்க. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? 34 வாசிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுதும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக
வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறோம். 35 பார்த்தீங்கன்னா நம்ம என்னாலும் அடிக்கப்படுகிறோம், கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய காரியம் சொல்லப்படுது. 36 உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இப்படி நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. இது எது வந்தாலும் நான் என்ன பண்ண போகிறது கிடையாது, பயப்பட போகிறது கிடையாது. காரணம், ஆண்டவருடைய அன்பு எனக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது என்ன பயமுறுத்த? பூரண அன்பு எதை புறம்பே தள்ளும்? பயத்தை புறம்பே தள்ளும். ஹல்லேலூயா. ஆவியானவர் ரோமர் 5:5 நம்ம வாசித்தோம். தேவ ஆவியானவர்னாலே நம்முடைய இருதயங்களிலே அவருடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் அன்பை நமக்கு கொடுக்கிறார். அந்த அன்பினாலே அது எது வேணா வரட்டுங்க, எது வேணா வரட்டும். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் இருக்கு. உபத்திரம் வரட்டும், பாடு வரட்டும், எது வேணாலும் வரட்டும், எதுக்கும் நான் என்ன பண்றது கிடையாது, பயப்பட மாட்டேன். காரணம் என்னன்னா ஆண்டவருடைய அன்பு எனக்குள்ளே இருக்கிறது. அந்த அன்பு என்ன பண்ணும்? பயத்தை புறம்பே தள்ளும். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பயப்பட போறது கிடையாது. ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் பயத்திலிருந்து நமக்கு விடுதலையை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் அன்பை எனக்குள்ளே ஊற்றுகிறார். அந்த அன்பின் ஆவியானவர்னாலே நான் பயத்தை, எது வந்தாலும் சரி, நான் ஜெயிக்கிறவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பயமும் எனக்கு கிடையாதுங்க. எதுவனா வரட்டும். வாசிக்கலாம் 38. மரணமானாலும் ஜீவனானாலும், மரணமானாலும் ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருகாரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், எந்த சிருஷ்டியானாலும் இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்து, எது வேண்டாலும் வரட்டும், எது வேணா வரட்டும், நான் பயப்பட போறது கிடையாது. காரணம் என்னன்னா எனக்குள்ள ஆண்டவருடைய அன்பு இருக்கு. அந்த அன்பு எதை புறம்பே தள்ளும்? அல்லேலூயா, அல்லேலூயா. மரணம் வரட்டும், பட்டயம் வரட்டும், பாடு வரட்டும், எது வேணா வரட்டுங்க, நான் பயப்பட போறது கிடையாது. காரணம், அன்பின் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் என்னுடைய பயத்திலிருந்து எனக்கு விடுதலையை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா 37 வசனத்தை வாசிக்கலாம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நான் ஜெயிக்கிறவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்விலிருந்து நான் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறேன். நான் தோல்வியிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறேன். நான் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறேன். நான் பயத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்கிறேன். நான் ஜெயிக்கிறவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா இந்த நாள் ஒரு நல்ல நேரம். ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஆவியின் வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஆவியின் பிரமாணம், அந்த ஆவியானவர் நமக்கு என்ன கொடுக்குதுன்னு சொன்னா நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறது, தோல்வியிலிருந்து விடுதலையை கொடுக்கிறது, சோர்விலிருந்து விடுதலையை கொடுக்கிறது, பயத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறது, என்னை ஜெயிக்கிறவனாக மாற்றுகிறது. அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நம்மை ஜெயிக்கிறவராக மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த ஆவியானவருடைய நிறைவை நாம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் ஜெயிக்கிறவர்களாக மாற ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம்.